Hi friends, welcome to Dhara Designers. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு மோட்டிவ் டிசைன், இது வந்து ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் டிசைன்டு ப்ளவுஸ். இதுலேயே வந்து இந்த மாதிரி அன்னம் வந்திருக்கு. ஸோ நம்ம ஸ்லீவ்ஸுக்கு மட்டும் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அன்னத்தை மட்டும் நம்ம வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். அது வந்து சென்டர் ஆஃப் த ஸ்லீவ்ஸில் வர மாதிரி நம்ம அதை ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு ப்ளவுஸ். இந்த அன்னத்தை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலர், இங்க் ப்ளூ கலர் ப்ளவுஸ். இதோட சாரீ பார்க்கலாம். ஸோ இதுதான் அதோட சாரிலையுமே வந்து இந்த மாதிரி அன்னம் வந்து ஃபுல்லாக அங்கங்கே ஃபாலோ ஆகுது இந்த மாதிரி சாரிக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ். இப்போ வந்து நம்ம இந்த அன்னத்தை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து இந்த மார்க்கிங் பென்சிலை பற்றி தான். இது என்ன பென்சில், எங்கே வாங்கினீங்க, எப்படி யூஸ் பண்ணுறது, மாதிரி நிறைய 2-3 பேர் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 விதமான பென்சில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நூல் மாதிரி இருக்கும். இதை இழுத்துட்டு இது ஒரு பாருங்கள், ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம அதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தெரியுதா? ஸோ அந்த பேப்பர் மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதை ஷார்ப்னர் வச்சுலாம் ஷார்ப் பண்ண முடியாது. ஒரு பிளேடு அந்த மாதிரி வச்சு நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். ஷார்ப்னர் வச்சு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது ரொம்ப உடஞ்சிருது. ஸோ நம்ம பிளேடு வச்சு பண்ணும்போது இந்த மாதிரி ஆகுது, நல்லாயிருக்கு. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா, இந்த பென்சில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வேக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து சீக்கிரம் வந்து மழுங்கிருது. நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி பட்டையாக வருது. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வைங்களேன். ஸோ இது நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்சரா கிளாஸ் மார்க்கிங் அந்த மாதிரி எழுதியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் பென்சில், அதாவது இந்த மாதிரி வேக்ஸ் இருக்கிற மாதிரி வாங்காதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பென்சில் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸாகவும் கிடைக்கிது, ஒரு பென்சிலாகவும் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த மார்க்கிங் பென்சிலை வச்சு இந்த ஆல்ரெடி இருக்கிற எம்போஸ்டாக இருக்குது. ஸோ அந்த மோட்டோவை மட்டும் நான் மேலே அப்படியே கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளேயே தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி இதில் தெரியுது. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரில, பட் பார்க்கும்போது அளவுக்கு தெரியுது. ஸோ அதை மட்டும் நான் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது ஃபுல்லாக நம்ம டார்க் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் அது இருக்குது, அதுக்கு மேலேயே நான் வரைய போகிறேன், அவ்வளோதான். ஸோ அதை நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இது ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணிட்டேன். இதில் நான் பெருசாக டெக்னிக்கலாக யூஸ் பண்ணல. ஸோ அது ஆல்ரெடி இருந்ததை அப்படியே நான் வரைஞ்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து நான் இது ஃபுல்லாக ஒரு லைன் வந்து சேஞ்சஸ் போட போகிறேன். இப்போ ஜரியில் போடுறேன். ஜரி பார்த்திங்கன்னா டயாலஜி பிராண்டு. இது வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கோல்டு நீடில். நிறைய பேர் கேட்குறது நீடில் தான். நான் வந்து இந்த மாதிரி அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக எங்கே வாங்கணும், பிகினருக்கு, ரொம்ப ஸ்டார்டிங் பிகினர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, முக்கியமாக என்னென்ன வாங்கணும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்தது. நான் ஆக்சுவலாக நிறைய மெட்டீரியல்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். ஒரு பேட்ச் வந்துருச்சு, இன்னொரு பேட்ச்க்காக வெயிட்டிங். ஸோ அது வந்ததும் வந்து நான் மெட்டீரியல்ஸ் பற்றி அந்த வீடியோவில் நான் தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எங்கே வாங்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே அவுட்லைன் மாதிரி போட போகிறேன். இது செக்குடாக இருக்குது பார்த்திங்களா? இது நான் வந்து நானே வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ ஃபில் பண்ணுறதுக்காக சீக்கிரம், சிம்பிள் ஒர்க் தானே, சீக்கிரம் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செக்குடு போட்டிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ஒரு லைன் வந்து ஜரியில் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம சேஞ்சஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செல்ஃப் டிசைன் வந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸோடவே நல்லாவே ஹோல் ஆகும். பாருங்கள், நல்லா ஹோல் ஆகுது. ஸோ பார்த்து நம்ம ரொம்பவே பொறுமையாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு வழியே இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹோல் ஆகும், பட் சரியாயிரும். நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எதுவும் தெரியாது. இனி இந்த மாதிரி குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் எல்லாம் போடும்போது நம்ம செயின் ஸ்டிச்சும் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் நல்லா ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன். நான் ஏன் திரும்ப திரும்ப ரொட்டேட் பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்பீட் வரும். ஸோ இந்த மாதிரி நீடில் தான் நல்லா இருக்குன்னு நம்மளுக்கு ஸ்பீட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான்லாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் எல்லாம் போட்டது பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு மேலே போட்டேன்னு கூட சொல்லலாம். சிம்பிள் டிசைனே அவ்வளோ நாள் போட்டேன். இப்போல்லாம் சீக்கிரம் போட்டுடுறேன். ஸோ அதனால் நல்லா ரொட்டேட் பண்ணி எடுங்க. சேஞ்சுமே பார்க்கும்போது தெரியும், நான் ரொம்ப குட்டி குட்டியாக போடுறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணும்போதுமே செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப ஒன்று ஒரு சைஸில் போடாமல் ஓரளவுக்கு எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி போடுங்க.
ஸோ நான் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பெண்டெல்லாம் வர இடத்துல ரொம்ப குட்டியாக போட்டு வளைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நீட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டு நம்ம ஒரு இடமா எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அப்படியும் நம்ம எகைன் எடுக்கும்போதும் தனித்தனியாக எடுக்காமல் இப்போ இந்த லைன் போட்டிருக்கேன், நான் இப்போ இந்த இடம் போடுறேன் அப்படின்னா இந்த ஸ்டிச்சுக்குள்ளேருந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து இது நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆன மாதிரி அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் இந்த ஸ்டிச்சுக்குள்ளேருந்து எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறோன்னா நம்மளுக்கு நல்லா இப்படி அதை பிடிச்சி இழுக்காமல் ஈஸியாக ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும். என்ன தான் டைட்டாக இருந்தாலும் ஃப்ரேம் வந்து லூஸ் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கேட்டிங்க. ஃப்ரேம் வந்து ஒன்றா வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுவும் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அப்போ நம்ம மாற்றிக்கலாம். இல்லை நம்மளுக்கு புதுசே வந்து லூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரேம் வந்து கரெக்டாக பார்த்து வாங்கணும். எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஸ்டிச்சுக்கிட்ட ஒட்டின மாதிரி ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு அப்படியே இழுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி மோட்டிவில் நம்மளுக்கு அந்த குட்டி குட்டி வளைவுகள் அதெல்லாம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணோம்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக ஃபினிஷிங் அழகாக வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த பார்ட் போடலாம். ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அதாவது செயின் ஸ்டிச் வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் எப்படி கொண்டு போகிறது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து நம்ம காட்டில் வச்சு போடுறோம் அப்படின்னா அதை நம்மளுக்கு தகுந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி வைக்க முடியாது. ஸோ அது என்ன டைரெக்ஷனில் இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம போட்டாகணும். அந்த டிசைன் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அப்படி தான் போட்டாகணும். இதே நம்ம ரிங்லெலாம் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த சைட் செயின் ஸ்டிச் வந்து நல்லா வசதியாக இருக்கோ அதை நம்ம திருப்பி வச்சுக்கலாம். அதை விட நீங்கள் எல்லா சைடும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக கண்டிப்பாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் எனக்குமே வந்து என்னை நோக்கி ஸோ இப்போ இந்த மாதிரி வர ஸ்டிச் மட்டும் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்காட்டி இப்படி போகிறதும் சரி ஆப்போசிட்டில் போகிறதும் சரி ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் வந்து ப்ராக்டிஸில் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஸோ நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த மாதிரி டைரெக்ஷனில் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ எல்லாமே ஈஸி தான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஸோ நான் இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு எல்லாமே சேஞ்சஸ் போட்டுட்டேன். இந்த இடத்துல மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே நான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு அதுக்கப்புறம் அதை கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த பாக்ஸாக போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதில் வந்து ஒரு ஒயிட் கலர் பீட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இதுக்கு வந்து நான் நார்மல் கையூசி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நம்ம ஆரி நீடில் இந்த மாதிரி குட்டி குட்டி இடத்துல நாட் போட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நார்மல் நீடிலேயே நம்ம போட்டு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நீடில் பார்த்திங்கன்னா ஜர்தோசியெல்லாம் போகும் இல்லையா, ஸோ அந்த நீடில் நான் யூஸ் பண்ணுறது வந்து நீடில் வந்து ஒரு செட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ அது நம்மளுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பீட் எடுத்துகிட்டு இப்படி உள்ளே போட்டுக்கலாம். அப்படியே நம்ம கண்டினியூவாக எல்லா பீட்ஸும் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இது ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதையவே நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக கோல்டன் கலர் பீட்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தா கோல்டன் கலர் அவ்வளோ அழகாக தெரில. ஸோ அதனால் நான் ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து இந்த இடத்துல குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நான் செல்ஃப் கலரில் த்ரெட் எடுத்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். செல்ஃப் கலரில் எடுத்தால் தெரியாது அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக எம்போஸ்டு தெரியும். நம்ம அதை சுற்றி ஜரி கொடுக்கும்போது அது நல்லா ஹைலைட்டிங்காக தெரியும். ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். த்ரெட்டு பார்த்திங்கன்னா நான் 5x5 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஸோ அந்த பெட்டலுக்கு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கெல்லாம் ஆல்ரெடி ட்விட்டரில் இருக்குது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி போட்டுட்டு நம்மளை அதுக்கு அவுட்லைன் மாதிரி சுற்றி நம்ம சேஞ்சஸ் போடும்போது கண்டிப்பாக நல்லா எம்போஸ்டாக அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு நம்மளுக்கு எங்கே முடியணுமோ அந்த இடத்துல இப்படி நீட்டில் போட்டுட்டு இந்த ஹேண்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சிக்கு விழுகாது. ஸோ அவ்வளோதான்.
ஸோ நான் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை சுற்றி இதை கவர் பண்ணுற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடம் ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி இங்கிருந்து ஜரி எடுத்துக்கிறேன். இது ஒரு பெட்டல் மாதிரி அப்படியே இதை கவர் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அவுட்லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்படி பார்க்கும்போது அது நல்லா ஹைலைட்டாக தெரியும். அடுத்தது வந்து நான் இந்த பிளேஸுக்கும் இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இங்கெல்லாம் வந்து எப்பவும் போல் சுகர் பீட்ஸ் கொடுப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி தான் கொடுத்துக்க போகிறேன். நான் இந்த இடத்துக்கெல்லாம் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டலான்ட்டு இருக்கேன். இதை வந்து நான் சாரி கலர் தேடி பார்த்தேன். ஸோ சாரி கலர் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் கோல்டன் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம், ஏன்னா அது காமனாக யூஸ் ஆகும். இது கொஞ்சம் பெரிய ஸ்டோன் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ப்ளூ வந்து அதிகமாக போட்டுக்கிறேன். எடுத்துகிட்டு ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் அப்படியே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மோட்டை வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஹேண்டோடது முடிச்சிட்டேன். ஸோ அதை பார்க்கலாம். இதில் வந்து எல்லாமே சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அதில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் வந்து இது ஃபுல்லாக முடிச்சது. ஸோ இப்போ நான் அது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிம்பிள் ஸ்டிச் தான். ஸோ அதனால் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் நான் ஃபுல்லாக அடைச்சி பண்ணாமல் சும்மா செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ளூ கலரும் தெரியும் போது தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த ஹெட் போர்ஷன், இந்த கால் போர்ஷன் இதுக்கெல்லாமே ஃபுல்லாக அடைச்சி செயின் ஸ்டிச்சே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு த்ரெட்டு பார்த்திங்கன்னா சாரி வந்து ஒரு டபுள் ஷேடடான கலர். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரே இதில் கொஞ்சம் லைட்டான ஒரு கலரும் கொஞ்சம் டார்க்கான கலரும் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு எக்ஸாக்டாக அந்த கலர் கிடைக்கும். ஸோ இந்த சென்டர் பார்ட்டில் வந்து இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். ஸோ அந்த சென்டரில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு பெரிய பீட் ஒரு குட்டி பீட். ஸோ அது மாற்றி கொடுக்கும்போது அழகாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதே தான் நீட்டாக இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸும் நான் இதுக்கு முன்னாடி போட்டேன் இல்லையா வீடியோ, அந்த ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். வீடியோவில் நான் மெட்டீரியல்ஸ் பற்றி போடுறேன். அந்த ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மெட்டீரியல்ஸ் பற்றியும் நான் டீட்டெயிலாக போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.